Hello everyone, welcome to Mrs. Versatile. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த சூப்பரான வாட்டர்மெலன் நெயில் ஆர்ட் ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் வச்சு எப்படி பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எல்லா நெயில்ஸ்க்கும் பேஸ் கோட் அப்ளை பண்ணிடுங்க. டாப் கோட் பேஸ் கோட் வந்து மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கும், பட் காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் நீங்கள் டேஸ்லர் டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷையே டாப் அண்ட் பேஸ் கோட் அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பேஸ் கலராக சன்ஷைன் வாட்டர் பேஸ்ட் பபிள் கம் பிங்க் கலர் நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன். இது நான் மினிசோவில் வாங்கினேன். எப்போயுமே நீங்கள் நெயில் ஆர்ட் பண்ணும்போது கொஞ்சம் பிராண்டட் நெயில் பாலிஷஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்குன்னு நான் உங்களை எக்ஸ்பென்சிவாக வாங்க சொல்லலை. டேஸ்லரில் வாங்கினீங்கன்னா ரொம்ப சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் எல்லா நெயில்ஸ்க்கும் பேஸ் கலர் அப்ளை பண்ணிடுங்க. இந்த பபிள் கம் பிங்க் பாலிஷ் வந்து லைட் கலராக இருக்கிறதுனால நம்ம டபுள் கோட்டிங் அப்ளை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ டபுள் கோட்டிங் அப்ளை பண்ணிடுங்க. பேஸ் கலர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா ஏர் ட்ரை பண்ண விட்டுருங்க. பேஸ் கலர் அப்ளை பண்ணி நல்லா ஏர் ட்ரை பண்ண விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பரில் க்ரீன் கலர் நெயில் பாலிஷ் ஒரு ட்ராப் எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து நம்ம கியூட்டிக்கல் பக்கத்தில் செமி சர்க்கிள் மாதிரி வரைய போகிறோம். இன்றைக்கி நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த கியூட்டிக்கல் பக்கத்தில் சர்க்கிள் மாதிரி ஹாஃப் சர்க்கிள் மாதிரி வரையணும். நெக்ஸ்ட் நெயிலில் டூத்பிக் வச்சு எப்படி இதை வரைகிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு டெமோ காமிச்சிருக்கேன். டூத்பிக்கில் பண்ணாலும் ரிசல்ட் நமக்கு நல்லா கிடைக்கும், பட் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். நீங்கள் டூத்பிக் வச்சு எடுக்கும்போது அதில் வந்து நெயில் பாலிஷஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா நெயில்ஸ்க்கும் லைன் ட்ரா பண்ணி முடிச்சிடுங்க. எல்லா நெயில்ஸ்க்கும் நம்ம வந்து லைன் ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த லேயராக ஒயிட் கலர் அப்ளை பண்ண போகிறோம். அந்த க்ரீன் கலர் லைன்ஸ் பக்கத்துலேயே இந்த ஒயிட் கலரை வந்து அழகாக நீங்கள் வரைய ஆரம்பிச்சிடணும். ஸோ இதே மாதிரி எல்லா நெயில்ஸ்க்கும் அப்ளை பண்ணிடுங்க. நம்ம வந்து பிளாக் கலர் நெயில் பாலிஷை யூஸ் பண்ணி 3 சீட்ஸ் வரைய போகிறோம். ஒவ்வொரு நெயில்ஸ்க்கும் நீங்கள் வந்து 3 சீட்ஸ் வரையணும். எல்லா நெயில்ஸ்க்கும் இதே மாதிரி 3 சீட்ஸ் வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சீட்ஸ் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நல்லா ஏர் ட்ரை பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டாப் கோட் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் வந்து மேட் ஃபினிஷிங் டாப் கோட் எடுத்திருக்கேன். மேட் ஃபினிஷிங் டாப் கோட் வந்து நமக்கு மேட் லுக் கொடுக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட மேட் ஃபினிஷிங் டாப் கோட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷை டாப் கோட் அப்ளை பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான வாட்டர்மெலன் நெயில் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட லைட் பிங்க் கலர் இல்லைன்னா நீங்கள் டார்க் பிங்க் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் இந்த நெயில் ஆர்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப லைட்டாக இருக்குது, ஆனால் நேரில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு புது வியூவராக இருந்தால் என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் போய் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்ஸஸ் வெஸ்லுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.